ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது 2024 ஆண்டு முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது. 2024 ஆண்டு முடிந்ததுக்கு பின்னாடி 2025 ஆண்டானது பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய புதிய ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் புதிய ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ துலா ராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு புதிய ஆண்டு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. புதிய ஆண்டில் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கா? அப்படி யோகம் இருந்தால் என்ன மாதிரி வாங்க முயற்சி பண்ணும்? 2025 புத்தாண்டில் வரப்போகக்கூடிய புதிய மாற்றம் என்ன? புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத எல்லாமே ஃபுல்லாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். துலா ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான புத்தாண்டு பலனை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, புத்தாண்டு பலனை இப்போ இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்கள் ராசிக்காரங்களுக்கான பலனை பார்க்கலாம். புத்தாண்டு பலன்கள் 2025 இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது துன்பங்கள் விலகி துள்ளி குதிக்க போகிற மாதிரி துலா ராசிக்காரங்களுக்கு 2025 புத்தாண்டில் சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி என அனைத்து பயிற்சிகளும் சாதகமாக அமையுது. இந்த மாதிரி கிரக பயிற்சி சாதகமாக அமைகிறதுனால உங்களுடைய வாழ்க்கை அடியோடு மாறப்போகிறது. மேலும் என்னென்ன நற்பலன்கள் புத்தாண்டு உங்களுக்கு வழங்க போகிறது, எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத எல்லாமே விரிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே துலா ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அடுத்து வரக்கூடிய அனைத்து பயிற்சிகளும் துலாமிற்கு அமோகமாக உங்களுக்கு உள்ளது. பாகிஸ்தானத்தில் குரு அமர்றாரு. பாகிஸ்தானத்துடைய பார்வை லக்கணத்தில் மேல் விழுறதுனால அனைத்து சுப காரியங்களும் உங்களுக்கு தடையே இல்லாமல் நடக்கும். அனைத்து பிரச்சனைகளும் கூட உங்களுக்கு தீரும். குடும்பத்திற்குள் அன்பு ஆனது பெருகும். ஆனந்தர் கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு அனைத்து நல்ல விஷயங்களுமே உங்களுக்கு நடக்கும். மொத்தத்தில் நல்லது நடக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு புதிய ஆண்டு அமைய போகுது. அது எந்த மாதிரியெல்லாம் அமையும்னா வீடு வாகன யோகமாக கூட உங்களுக்கு அமையும். ஸோ வீடு வாகனம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும்பாலானோருக்கு ஒரு கனவாக இருக்கும். இந்த கனவு நினைவாகக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக 2025 ஆண்டு உங்கள் ராசிக்கு இருக்க போகுது. துலாம் ராசிக்காரங்களுக்கு மத்ரு வர்க்கம், அதாவது வீடு வாகனம் மனை அலுவலகம் என அனைத்திலுமே அனுகூலம் உண்டாகக்கூடிய ஆண்டாக அமைய போகுது. மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு உண்மையான திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் வாய்ப்பை பயன்படுத்தி வெளிப்படுத்துங்க. வெகு நாட்களுக்கு பிறகு புதிய ஆண்டில் இந்த வாய்ப்பை அமையும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தினீங்கன்னா முன்னேற்றம் உங்களுக்கு ஈஸியாக அமையும். இதனை நீங்கள் புத்திசாலித்தனமாக உபயோகித்து கொள்ளணும். அதுதான் உங்கள் கையில் இருக்குது. புத்திசாலித்தனம் தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் புதனுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் ராசிக்கு வெளிநாட்டு தொடர்பு, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானம்லாம் அமையும். உத்தியோகம், வேலைவாய்ப்பு, அங்கு சென்று வியாபாரம் செய்வது இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக அமையும். கிரீன் கார்டு, ப்ளூ கார்டு முதலீட்டுவதற்கான லாபங்கள் அங்கு உங்களுக்கு கிடைக்கும். அங்கீகாரம் ஆகியன கிடைக்க போகுது. மொத்தத்தில் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நல்ல பலன்கள் சனி பகவான் கொடுக்க போகிறாரு. இத்தனை நாள் சனி கெடுத்துட்டு இருந்ததை எல்லாமே இனி சரி செய்து சனி உங்களுக்கு வரிசையாக எல்லாத்தையும் கொடுக்க போகிறாரு. சனியால் தான் இனி உங்கள் வாழ்க்கையில் பயங்கரமான வளர்ச்சியானது காண போகிறீங்க. சனியால் தான் உங்கள் வாழ்க்கையில் இனி வெளிச்சமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்டாக போகுது. மெயினாக கடன் தொல்லைகள்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு கடன் தொல்லைகள் எல்லாமே நீங்கும். அந்த மாதிரியான பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. வேலை இல்லாமல் இருந்து வந்தவர்களுக்கு சூப்பரான வேலை புதிய ஆண்டில் அமையும். அமையக்கூடிய வேலையை முழுசாக பயன்படுத்திக்குங்க. அப்போ தான் வேலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கான ஒரு இடத்த பிடிக்க முடியும்.
அதுக்கப்புறமா 3, 6, 10க்குரிய இடங்களில் சனி இருக்க போகிறாரு. இதனால் உங்கள் ராசிக்காரங்க யாருமே அடித்து கொள்ளவே முடியாது. யார் என்ன பண்ணாலும் உங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு இடத்துல அமைய போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு 6வது இடத்துல சனி அமர்றதுனால தில்லாக அனைத்து விஷயங்களையும் எதிர்கொள்ளணும். அப்போ தான் உங்களுக்கு அனைத்துமே வெற்றியானது கிடைக்கும். பணத்திற்கு பஞ்சமே இருக்காது. பணத்திற்கு சூப்பராக உங்களுக்கு இருக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அது மட்டும் தயவு செய்து மாற்றிக்கிறது நல்லது. ஆனால் அந்த கடனே உங்களை வளர்க்கக்கூடிய கடனாக அமையும். ஸோ கடன் வாங்குவதை முடிஞ்ச அளவு தவிர்த்துக்குங்க. அப்புறம் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. விட்டு கொடுத்து போகிறதுனால கெட்டு போக மாட்டீங்க. விட்டு கொடுத்து போனால் அதில் ஒரு சுவாரஸ்யம் உங்களுக்கு இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு அமையக்கூடிய ஆண்டாக புதிய ஆண்டு அமைஞ்சிருக்கு. 5வது இடத்துல ராகு அமர்றதுனால வெளிநாடு சென்று கொண்டே இருக்கிற மாதிரி யோகம் உங்களுக்கு அமையும். சமூகத்தில் உள்ள பெரிய இடங்கள்ல எல்லாம் நீங்கள் அலங்கரிக்கிறதுக்கு சூழ்நிலை அமையும். சனி 6ஆம் இடமான குருவின் வீட்டுக்கு போகிறதுனால பசுமாடங்கள் ஆரம்பிக்குங்க. பசு மாடங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மீன் உழவுகளை தொடங்குங்க. வேலையாட்கள் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகள் சங்கடங்கள்லாம் உங்களுக்கு தீரும். அதனால் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து செய்கிறது ரொம்ப 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 உங்கள் ராசிக்கு நல்லது. அப்புறம் கல்வி ரீதியாக பார்க்கும்போது மருத்துவ படிப்புக்கான சீட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய சீட்டுகளை மிஸ் பண்ணிடாதீங்க. மருத்துவ படிப்புகளுக்கான சீட்டுகள் கிடைக்கிறதே ரொம்ப சிரமம். இப்போ உங்களுக்கு கிடைக்கும்போது கண்டிப்பாக அந்த சீட்டை வந்து பயன்படுத்திக்குங்க. குறிப்பாக சித்த மருத்துவம் கைகூடி வரும். அதை நிறைய ட்ரை பண்ணுங்க. அதுவும் புதிய ஆண்டில் மே மாதத்திற்கு பிறகு ஒவ்வாமை போன்ற விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் மே மாதத்துக்கு முன்னதாக எது செய்கிறதாக இருந்தாலும் செய்திடுங்க. 2.5 ஆண்டுகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கல்வியில் முதல் டைமே நீங்கள் செய்துட்டிங்கன்னா ஏற்படாது. அருமையான ஆண்டாக கல்விக்கு அமையும். துலா ராசிக்கு 2025 கல்வியை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான பலன் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் புதிய ஆண்டில் லக்ஷ்மி நரசிம்மரை வியாழக்கிழமை தோறும் வணங்கி வரணும். இதை செய்தீங்கன்னாவே உங்களுக்கு பெருமளவு நல்லது. பாகிஸ்தானம் 9வது இடத்துல குரு இருக்கிறாரு. ஸோ குரு ராகுவுடைய நட்சத்திரத்தின் மேல் அமர்றதுனால அந்த பார்வை ராசி லக்கணத்தின் மேல் விழுது. நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் கைகூட லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்தாலே போதும். நல்ல நேரமாக இருப்பதால் சரியான வழியில் செல்வது நல்லதாக உங்களுக்கு அமையும். அதாவது லக்ஷ்மி நரசிம்மரை வியாழக்கிழமை வணங்கி நீங்கள் சரியான வழியில் செல்வது உங்களுக்கு நல்லது. இது வந்து பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகாரத்தை துலா ராசிக்காரங்க செய்திடுங்க. அப்புறம் நீங்கள் 2025 பொதுவாக தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்னு சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன். அதையும் வந்து தெரிஞ்சுக்குங்க. அதையும் தெரிஞ்சுக்கிட்டு தவிர்க்க வேண்டிய விஷயத்தை தவிர்க்கிறது நல்லது. வீட்டில் நீங்கள் வளர்ப்பு பிராணிகளை வளர்ப்பதை புதிய ஆண்டில் தவிர்க்கிறது நல்லது. நீங்கள் வளர்க்குறது உங்களுக்கு நல்லதல்ல என்று சொல்லப்படுது. அப்படியே வளர்த்து வந்தாலும் வேறு யாராவது பார்த்து கொள்வது நல்லது. நீங்களே பார்க்க வேண்டியது கெட்டது. அப்புறம் உபயோகித்த ஆடைகளை மற்றவர்களுக்கு கொடுக்காம நீங்கள் அதை உங்ககிட்டயே வச்சிருக்கிறது நன்மை பயக்கும். அதுவும் கருப்பு நிறத்தை தவிர்த்து லைட் ப்ளூ கலரால் நீங்கள் நிறைய ஆடைகள் பண்ணுறது நல்லது. அதாவது நிறைய ஆடைகளை நீங்கள் போடுறது அனுகூலமாக இருக்கும். அதனால் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் எது என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து துலா ராசிக்காரங்க தவிர்த்தே ஆகணும். இப்போ நான் சொன்ன விஷயங்களில் தவிர்க்கலாம். இதனால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக தவிர்த்துக்குங்க. துலா ராசிக்காரங்களுக்கு 2025 ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுசாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ண இந்த பலனை துலா ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி வந்து துலா ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம்.
ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.